ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச பித்ர உபசிக்ஷிதோ ராமஸ் ததேதே குருநந்தன சம்வத்சரம் தீர்த்தயாத்ராம் சரித்வாஸ்ரமம் ஆவ்ரஜத். வெட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். பித்ரா அவரது தந்தையால், உபசீக்ஷித இவ்வாறு அறிவுரை கூறப்பட்ட, ராம பகவான் பரசுராமர், ததா இதி அப்படியே ஆகட்டும், குருநந்தன குருவம்சத்தின் புத்திரரான பரீட்சித் மகாராஜனே, சம்வத்சரம் ஓராண்டு காலம், தீர்த்த யாத்திரையை சரித்வா நிறைவேற்றிய பின், ஆசிரமம் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு ஆவ்ரஜத் திரும்பினார். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், குருவம்சத்தின் புத்திரரான பரீட்சித் மகாராஜனே, தந்தையிட்ட கட்டளையை அப்படியே ஆகட்டும் என்று உடனே ஏற்றுக்கொண்ட பகவான் பரசுராமர் ஒரு வருட காலம் தீர்த்த யாத்திரை செய்து முடித்து தந்தையின் ஆசிரமத்திற்கு திரும்பினார். பதம் 2. கதாச்சித் ரேணுகாயாதா கங்காயாம் பத்ம மாலினம் கந்தர்வராஜம் கிரீடந்தம் அப்சரோபிர் அபஷ்யத. வெட் பை வென் மீனிங். கதாச்சித் ஒரு சமயம், ரேணுகா ஜமதக்னி முனிவரின் மனைவி, பகவான் பரசுராமரின் தாய், யாதா சென்றால், கங்காயாம் கங்கை நதிக்கரைக்கு, பத்ம மாலினம் ஒரு தாமரைப்பூ மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்த, கந்தர்வராஜன் கிரீடந்தம் விளையாடி கொண்டிருப்பதை, அப்சரோபி ஸ்வர்கலோக பெண்களுடன், அபஸ்யத அவள் அதை கண்டாள். டிரான்ஸ்லேஷன். ஒரு சமயம் ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகா தேவி ஜலம் கொண்டு வருவதற்காக கங்கை நதிக்கரைக்கு சென்றாள். அங்கு அழகிய தாமரை மாலை அணிந்திருந்த கந்தர்வராஜன் ஸ்வர்கலோகப் பெண்களான அப்சர ஸ்திரீகளுடன் கங்கையில் விளையாடி கொண்டிருப்பதை கண்டாள். பதம் 3. விலோகயந்தி கிரீடந்தம் உதகார்த்தம் நதீம் கத்தா ஹோமவேலாம் ந சஸ்மார கிஞ்சித் சித்ரரத ஸ்பிருஹா. ஒன் பை ஒன் மீனிங். விலோகயந்தி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, கிரீடந்தம் அத்தகைய செயல்களில் ஈடுபட்டிருந்த கந்தர்வராஜனை, உதகர்த்தம் ஜலம் கொண்டு வர, நதிக்கு, கதா சென்றபோது, ஹோமவேலாம் ஹோமம் செய்வதற்குரிய வேலை, ந சஸ்மார நினைவில் கொள்ளவில்லை, கிஞ்சித் சிறிதளவு, சித்ரரதன் என்ற கந்தர்வராஜனின் ஸ்பிருஹா உறவை விரும்பினாள். டிரான்ஸ்லேஷன். கங்கை நதியிலிருந்து ஜலம் கொண்டு வருவதற்காக சென்ற ரேணுகா தேவி, கந்தர்வராஜனான சித்ரரதன் ஸ்வர்கலோக பெண்களுடன் விளையாடுவதை கொண்டு அவனிடம் சபலம் கொண்டவளாய் யாகத்திற்குரிய நேரம் கடந்து போவதையும் மறந்துவிட்டாள். பதம் 4. கால அத்யயம் தம் விலோக்கிய முனேக சாப விசங்கித்தா ஆகத்தய கலசம் தஸ்தௌ புரோதாய கிருதாஞ்சலிகி. வெட் பை ஒன் மீனிங். கால அத்தியம் காலம் கடந்து விட்டதை, தம் அந்த விலோக்கிய கண்டு, முனே மாமுனிவரான ஜமதக்னியின், சாப விசங்கித சாபத்திற்கு அஞ்சி, ஆகத்திய திரும்பி வந்து, கலசத்தை தஸ்தௌ நின்றால், புரோதாய முனிவர் முன் வைத்து, கிருதாஞ்சலி கூப்பிய கரங்களுடன். டிரான்ஸ்லேஷன். பிறகு யாக காலம் கடந்து விட்டதை உணர்ந்து பயந்து கணவர் சபித்து விடுவாரோ என்று அஞ்சிய ரேணுகா திரும்பி வந்ததும் கலசத்தை அவர் முன் வைத்து கரம் கூப்பி நின்றாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3, 4 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல்.